Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா RBI அசிஸ்டன்ட்கான ஒரு preparation. So இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் தான் இருக்கு. சரிங்களா? எக்ஸாம் ஏப்ரல் 11 னு சொல்லியாச்சு. So கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் தான் இருக்கு. இந்த 50 நாள்ல நீங்க எப்படி prepare பண்ணலாம், எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம்? தனியாவே படிக்கிறீங்க அப்படினா உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவைப்படும்? So அதுல நீங்க வந்து எதுல ரொம்ப அதிகமாக தேவைப்படும், எதுக்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டீடைலா இந்த செஷன்ல பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. சோ நமக்கு தெரியும் RBI அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா 50 டேஸ் மாஸ்டர் பிளான் ஒன்னு ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? சோ இந்த டே 1 ல இருந்து டே 50 வரைக்கும் ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்தலாம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபேஸ் 1 பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ல எக்ஸ்பர்ட் ஆகணும், ஸ்பீடோனது கூட அதிகமாயிட்டே இருக்கணும். ஃபேஸ் 2 பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் அதிகமா இருந்துகிட்டே இருக்கணும். ஃபேஸ் 3 பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க் டாமினேஷனா இருக்கணும். ஸோ மார்க் டெஸ்ட் தான் இது ஃபுல்லா எழுதுற மாதிரி இருக்கணும். ஸோ டே 1ல இருந்து சரிங்களா, டே 1ல இருந்து டே 50 வரைக்கும் ஒரு நாளைக்கு என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி இதுதான். இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு 50 டேஸ் ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கரெக்டான மெயில் ஐடியான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன இருக்குன்றது பாருங்கள். நிறைய பேர் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. சரிங்களா? adda247.com. சரிங்களா? ஓகேப்பா, அஃபிஷியல் மெயில் ஐடி இதுதான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டடி பிளான்ல என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம பில்டிங்கை ஸ்ட்ராங் ஆக்கணும், பேஸை ஸ்ட்ராங் ஆக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்ட்ராங் பேஸ் ரொம்ப முக்கியம். ஃபவுண்டேஷன் என்னது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கேள்விகள் எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 3 to 4 hours பிளான் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் ஒரு 45 minutes ஒதுக்கிக்கோங்க. இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் கண்டிப்பாக கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், எரர் டிடெக்ஷன், டெய்லி ஒகாபுலரி ரிவிஷன், இது மேண்டேட்டரியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கு தனியாக 1 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. சரிங்களா? ஆப்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டேட்டா இன்டர்பிரேட்டர், டிஐ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்கான டிஐ தான் கேட்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு மணி நேரம் இதுக்கெல்லாம் டீப் நாலேஜோட உட்காந்து கற்றுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் என்னென்ன இருக்கும், பசில்ஸ் இருக்கும், ஈஸி டு மாடரேட், சீட்டிங் இருக்கும், இன்இக்வாலிட்டிஸ், சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், இது எல்லாமே இது ரொம்ப முக்கியமான விஷயம், கற்றுக்கோங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை நமக்கு வந்து இது மெயின்ஸில் தானப்பா வரும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்க வேண்டாம். டெய்லி 1/2 மணி நேரம் 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸை படிங்க, RBI ரிலேட்டடான நியூஸ் படிங்க, பேங்கிங் அவேர்னஸ் பற்றியான விஷயங்களை படிங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஃபேஸ் 2ல போகும்போது அப்படின்னா அடுத்த லெவலில் போகணும். ஸோ மெயின் ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ 2 வாரத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு 3வது வாரத்துலேருந்து இது சரிங்களா என்ன பண்ணணும்னா மெயின்ஸ் லெவலான பசில்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ப்ரிலிம்ஸ் அப்போ தான் நமக்கு ஈஸியாக தோணும். சரிங்களா? மாடரேட் டிஐயை போட ஆரம்பிச்சிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி குவிசஸ் கண்டிப்பாக மேண்டேட்டரியாக போட்டாகணும். அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஆல்டர்னேட் டேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாருங்க. ஏன்னா மெயின்ஸில் தானே இது இருக்க போகுது, ப்ரிலிம்ஸில் இல்லை இல்லையா? அதனால நிதானமாக கூட பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 3 ப்ரிலிம்ஸ் மார்க்ஸ் ஒரு வாரத்தில் சரிங்களா 16 to 35ல என்ன பண்ணணும்னா 2 நாள் விட்டு ஒரு நாளில் என்ன பண்ணுங்க, மார்க் டெஸ்ட் போடுங்க. சரிங்களா? ஒரு மெயின்ஸ் செக்ஷனல் மார்க் எவ்ரி 3 days. ஓகேங்களா? ஸோ எவ்ரி 3 days அதே மாதிரி என்ன பண்ணுங்க, ஃபுல் மார்க் போட வேணாம். மெயின்ஸில் ஆப்டி மட்டும், மெயின்ஸோட ஆப்டி மட்டும் போடுங்க, ஒரு மெயின்ஸோட ரீசனிங் மட்டும் போடுங்க, மெயின்ஸோட இங்கிலீஷ் மட்டும் போடுங்கன்னு தனித்தனியானது செக்ஷனல் மார்க் மட்டும் போடுங்க. ஸோ இது வந்து அனாலிசிஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ இவ்வளோ நம்பர் போட்டோமா, இவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக, இவ்வளோ கொஷின்ஸ் அப்பா அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? எவ்வளோ கேள்வி கரெக்ட் வாங்கியிருக்கோம், எவ்வளோ தப்பு வாங்கியிருக்கோம், தப்பான டாபிக்லாம் தெரிஞ்சதா தெரியாததா, ஏன் தெரிஞ்ச டாப்பிக்கில் தப்பு பண்ணியிருக்கோம், ஏன் இந்த டாபிக் நமக்கு தெரியல, ஏன் நம்ம இதை பற்றி இன்னும் கற்றுக்கல, அந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய மார்க்கை ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரிங்களா? படிச்சிங்களா இல்லையான்றதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது அது ஒன்று தான். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஃபேஸ் 3ல என்ன பார்த்தோம்னா மார்க் டெஸ்ட் மேரத்தான் ஃபுல்லாக டெஸ்ட்டும் போட்டுகிட்டே இருக்கணும். சரிங்களா? 4லேருந்து 5 ப்ரிலிம் மார்க்ஸ் பர் வீக் இருக்கணும். ஓகேங்களா? 2 ஃபுல் மெயின்ஸ் மார்க்கு
ஒரு வாரத்தில் போட்டுருங்க. டெய்லி கரண்ட் அஃபேர் ரிவிஷன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கணும் சைட் பை சைட். எரருக்குன்னு தனியாக நோட் புக் போட்டுக்கோங்க. எரருக்காக இருக்கட்டும், வொக்காபுலரியாக இருக்கட்டும், ஃபார்முலாஸாக இருக்கட்டும், ஷார்ட்கட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு நோட்டு போட்டுருங்க. அந்த நோட் பின்னாடி என்ன பண்ணுங்கள், எதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், இங்கிலீஷில் இந்த வார்த்தை கஷ்டமாக இருக்குது, புதுசாக கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, இங்கிலீஷில் இந்த ரூலை வந்து நான் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது, மேக்ஸில் இந்த ஒரு ரூலை இந்த ஷார்ட்கட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்றதெல்லாம் எழுதி வைங்க. அடுத்த மார்க் டெஸ்ட் போடும்போது என்ன பண்ணுங்கன்னா, இது ஒரு வாட்டி திருப்பி பார்த்துட்டு போங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க் நல்லாவே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபேஸ் 3ல் கோல்டன் ரூல் என்னென்னா, எவ்ரி மார்க் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் வீக்கான ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஏன் இந்த கேள்வி தப்பு பண்ணியிருக்கேன், இந்த கேள்வியை மறுபடியும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டைமர் இருக்கிறதுனால பதட்டத்தில் கூட இதெல்லாம் தப்பு பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இப்போ டைமர் இல்லாமல் போட்டு பாருங்கள், போட முடியுதான்னு பாருங்கள். அப்போ தெரியுது டைம் தான் பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சலாம். இல்லை தெரியலன்னா ஓகே, இந்த டாப்பிக்கே தெரியல, இந்த கான்செப்டே தெரியல, உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இம்ப்ரூவ் டைம் ஸ்ட்ராட்டஜியை ஒழுங்காக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இப்போ எடுத்தோடனே ஆப்டியில் வந்து டிஐயில் உட்காந்துட்டாலோ இல்லை இதுனா உட்காந்துட்டாலோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் போக முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, வேகமாக போடக்கூடிய விஷயத்தை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம் நம்ம வேலையை. அப்போ ஃபஸ்ட்டு அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் அர்த்தமெட்டிக்கும் இன்னும் டக்குன்னு போட்டுடலாம். டிஐ தான் நமக்கு கன்சியூம் டைம் அதிகமாக இருக்கும். அப்போ அதை கடைசியாக வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்லேயும் அப்படி தான். எரராக இருக்கட்டும், ஃபில் இன் த பிளாங்க்ஸாக இருக்கட்டும், மேட்ச் த ஃபாலோயிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் டக்குன்னு போட்டுடலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனு, ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, க்ளோஸ் டெஸ்ட், இதெல்லாம் நமக்கு டைம் ரொம்ப எடுக்கும். அப்போ இதெல்லாம் கடைசியாக வச்சுட்டு இதெல்லாம் இந்த முன்னாடி முடிச்சுட்டு டக்குன்னு ஒழுங்காக ப்ராப்பராக டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? எல்லா கொஷினும் எனக்கு தெரியும் மேம், கேட்கக்கூடிய எல்லா கொஷினுக்கும் எனக்கு பதில் தெரியும், டைம் தான் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக மேனேஜ் பண்ணலை, டைமை ஒழுங்காக உங்களால் ஸ்பெண்ட் பண்ண தெரியலை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் போட தான் நமக்கு என்ன ஆகும், எது வேகமாக அட்டன் பண்ணணும், எது லேட்டராக அட்டன் பண்ணணும், எது சீக்கிரம் அட்டன் பண்ணணும், எது ஃபஸ்ட்டாக போடணும், எது டைம் எடுக்குது, எதை ஸ்கிப் பண்ணணும், எதை டைம் எடுத்தாலும் பரவாயில்ல உட்காந்து போடணும் அப்படிலாம் இது நமக்கு மார்க் டெஸ்ட் போட தான் அது பழகும். ஸோ அதனால் நிறைய போடுங்க. சரிங்களா? ஓகே. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம் ஃபஸ்ட் அட்டென்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பசிலுக்கு போங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு பசிலில் தயவு செஞ்சு உட்காராதீங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்திங்கன்னா அவ்வளோதான், ஹாஃப் ஆஃப் த ரீசனிங் முடிஞ்சிருச்சு. அப்போ பிரயோஜனமே கிடையாது. கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குன்னா பார்த்த உடனே போடக்கூடிய மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது கஷ்டமாக இருக்குன்னா இது பார்த்த உடனே போட்டுடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஈஸியானது இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 30+, ரீசனிங்கில் 35 கொஷின்ஸ் இருக்கா, இப்போ 30க்கு மேலே அட்டன் பண்ணிடணும்ப்பா அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 28லேருந்து 32 போடணும்ப்பா. 40 கொஷினா, இப்போ 28க்கு மேலே போட்டுடணும்ப்பா அப்படின்றது நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஸ்பீடு தான் வெப்பன். ஸோ ஸ்பீடாக போட ட்ரை பண்ணுங்கள். டிஐ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டேபிள்ஸ்லாம் 25 வரைக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயர்லாம் 30க்கு மேலே மனப்பாடமாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கியூபோன்னு 20க்கு மேலே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்டு நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கணும்னா, ப்ரிலிம்ஸை 28க்கு மேலே எடுக்கணும். ஸோ 35 கொஷினா 28க்கு மேலேயாச்சும் நம்ம அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். மெயின்ஸு போகும்போது 25க்கு மேலேயாச்சும் ஆப்டி நம்ம கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். 40 கொஷினில் 25க்கு மேலேயாச்சும் இது அட்டெம்ப்ட் கொடுக்கணுன்றது நம்மளோட டார்கெட். அப்போது நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை வந்து இந்த பசில் போட்டியாப்பா, வேற லெவல்ப்பா, சூப்பர்ப்பா, இந்த சீட்டிங் நீ கரெக்டாக போட்டியா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உங்களை கைத்தட்டி மாலை போட்டு அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? கஷ்டமான கேள்வி நீ அட்டன் பண்ணியா, ஈஸியான கேள்வி அட்டன் பண்ணியா அப்படின்னு யாருமே உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ எப்படி இருக்கும்னா, எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நீ அட்டன் பண்ண, அதில் எவ்வளோ கரெக்ட் அவ்வளோதான் பார்ப்பாங்களே தவிர எந்த கொஷினை போட்ட எந்த கொஷினை போடலன்றது யாருமே பார்க்க போகிறது கிடையாது. அப்போ கஷ்டமான கொஷினை உட்காந்து நான் போட்டு சால்வ் பண்ண தெரியுமா, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமான்ட்டு வெளியில் சொல்லி பிரயோஜனமே இல்லை. இத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ண இல்லை இவ்வளோ கரெக்டாக வந்துச்சு, அதுதான் பெருமை விஷயம், அதுதான் இம்பார்ட்டன்ட், அதுதான் நமக்கு என்னது மேஜர் ரோலையே ப்ளே பண்ணும். அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது கஷ்டமான கேள்வியை போடுறது நம்மளோட டார்கெட் கிடையாது. நிறைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதில் நிறைய கரெக்ட் வாங்குறது தான் நம்மளோட டார்கெட். அப்போ ஈஸியாக எதை அட்டன் பண்ண முடியுமோ, பார்த்த உடனே எதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமோ அதை தேடி போய் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாழ்க்கையில் மேபி கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு விஷயத்தை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் எக்ஸாமில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்றதுக்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட தயாராக இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே தயாராக இருக்காங்க. ஸ்மார்ட் ஒர்க் தான் யாரும் பண்ணுறதில்ல. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி முன்னேற ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அக்யூரேசிக்கு பாருங்கள். அட்டன் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கணும்.
தெரியலையா, டவுட்ஃபுல்லாக இருக்கா, விட்டுட்டு வந்துடுங்க. அட்டன் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கணும் அப்படின்றத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி 2 RC ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடிட்டோரியல் ஹிந்து நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல்னு தனியாக ஒரு காலம் இருக்கும். ஸோ எடிட்டோரியலில் உட்காந்து படிங்க. சரிங்களா? ஸோ ரீடிங் ஸ்பீடை எப்படியாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கிராமர் ரூல்ஸை கற்றுக்கோங்க. கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். சரிங்களா? நம்மளுடைய இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 30 கொஷனில் 25க்கு மேலேயாச்சும் கண்டிப்பாக போடணும். சரிங்களா? மெயின்ஸுக்கு போகும்போது 40 கொஷனில் 30க்கு மேலேயாச்சும் போடணும். ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? இதை நோக்கி போகணும். ஓகேங்களா? நமக்கு வந்து 25 கொஷனுக்கு மேலே அட்டன் பண்ணால் போதும். எல்லாத்தையுமே பண்ணணும்னு கிடையாது. இப்போ ஒரு க்ளோஸ் டெஸ்ட் வருது, கஷ்டமாக இருக்குது, அதில் 5 கொஷின் தான் கேட்குறாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு மற்றது எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். புரியுதா? எதனா ஒரு கேள்வி கஷ்டமாக இருக்குது, புரியல, டைம் எடுக்குதுன்னா விட்டுட்டு அடுத்துட்டு போக வழியை பாருங்கள். அந்த ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மனசு தான் வரவே வராது. மேம் எனக்கு தெரியும் மேம், நான் போட்டுருவேன், கண்டிப்பாக ஆன்சர் எனக்கு வந்துடும். ஆன்சர் வர்றது பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னு தான் பெருசு. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த பழக்கம் நமக்கு வரவே மாட்டேங்குது. அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கேம் சேஞ்சராக இருக்கும். ஸோ கடைசி 6 மாதமாச்சு மினிமம், இது பேர் மினிமம் சொல்கிறேன், மினிமம் 6 மாதத்தோட இதையாச்சும் படிச்சுடுங்க. சரிங்களா? ஓகே. ஆர்பிஐயோடைய சர்க்குலர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு வாட்டி திருப்பி பார்த்துக்கோங்க. பேங்கிங் அவேர்னஸோடைய பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், படிச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் பேங்கிங் டேர்ம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, பேங்கிங் டேர்ம்ஸ்லாம் கேட்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே பேஸ் பண்ணி கேள்விகள் நிறைய இருக்கும் ஆர்பிஐயில், அதனால அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்னது ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய ரேங்க் அதிகப்படுத்தி விடும். நிறைய பேர் இதில் கோட்டை விட்டுருவாங்க, நிறைய பேர் இதில் நெகட்டிவ் மார்க்கிங் வாங்குவாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக படித்து வாங்கிட்டீங்கன்னா நிறைய பேர் கடந்து போக முடியும். இது ஒரு கேம் சேஞ்சரான ஒரு செக்ஷன், மறந்துடாதீங்க. சரிங்களா? இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஸோ கம்ப்யூட்டர்னு வரப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி பேசிக் தெரிஞ்சிருக்கணும். இன்டர்நெட்டு, நெட்வொர்க்கிங்கு, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். சரிங்களா? எது ஹார்ட்வேர் ஆப்ஷன்ஸில் வந்து இது இல்லை, எதுப்பா ஹார்ட்வேர், எதுப்பா சாஃப்ட்வேர், அந்த மாதிரி கேட்பாங்க. ஷார்ட்கட் கீஸ் கேட்பாங்க. இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இதெல்லாமே என்னது கண்டிப்பாக டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் இதுக்கு ஒதுக்குங்க. குவிசஸ் போடுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இக்னோர் மட்டும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் இக்னோர் பண்ணி கொலபடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வரல மேம், இது ஆகலை மேம், அது ஆகலை மேம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ டெய்லி டைம் டேபிள் ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸை பொறுத்த வரைக்கும் காலையில் 1 மணி நேரம் ஒகேபுலரி அண்ட் ஜிஎஸ்க்கு ஒதுக்குங்க. ஈவினிங் 2 மணி நேரம் ஆப்டி ரீசனிங்க்கு ஒதுக்குங்க. சரிங்களா? அண்ட் நைட்டு 1 மணி நேரம் இங்கிலீஷ் அண்ட் ரிவிஷனுக்கு ஒதுக்குங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலை மேம். 9 to 5 பார்த்துட்டு வந்து இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் பலன் வந்து உங்களுக்கு வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து என்னது உங்களுக்கு ஃபேவரபுளாகவே இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ காமன் மிஸ்டேக் இதில் எல்லாருமே பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறது, கரண்ட் அஃபேர்ஸை, ஜென்ரல் அவேர்னஸை, பேங்கிங் அவேர்னஸை கண்டுக்காமலே இருக்கிறது. சரிங்களா? மார்க்கை வந்து மார்க் டெஸ்ட் போட்டுட்டு அதை அனலைஸ் பண்ணாமலே இருக்கிறது. அக்யூரேசி, அதாவது 80 கொஷனுக்கு 70 கொஷின் போட்டேன் மேம் அப்படின்னு சொல்கிறது, ஆனால் அதில் 40 கொஷின் தப்பாக இருக்கிறது. அப்போ இது அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணலையே. அட்டன் பண்ணுன்றது பெரிய விஷயம் கிடையாது. 80க்கு 80, 100க்கு 100 கூட அட்டன் பண்ணலாமே. பட் கரெக்டானதாக அட்டன் பண்ணும் இல்லையா, அதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ அங்கே தான் நம்ம நிறைய பேர் லாகிங்காக இருக்கும். அண்ட் ஒரு பிளான் போடாமல், ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் கண்ட மெனிக்கு படிக்கிறது, இதுவும் தப்பு. சரிங்களா? ஸோ ஒரு பிளான் வேணும், ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ கடைசி 4 நாள் என்ன பண்ணணும்னா, ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணுங்கள், ஜிஏ கேப்சூலை ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் இருக்காது. ஸோ மெமரி பேஸ்ட் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புதிய டாபிக் கடைசி 7 நாளில் தயவு செஞ்சு படிக்காதீங்க. படித்ததை எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற மாதிரி அதுக்கான ப்ராக்டிஸை போடுங்க. அண்ட் ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப முக்கியம். தூக்கம் இல்லாமல் போய் உட்காந்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சியை கூட மேனேஜ் பண்ணிடலாம். பேங்கிங்லாம் தூக்கம் இல்லாமல் போய் உட்காந்திங்க அப்படின்னா அந்த ஓடுற டைமுக்கு அந்த தூக்கம் இல்லாமல் உட்காந்துரு ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? திணறுவீங்க. ஸோ தயவு செஞ்சு ஒழுங்காக தூக்கத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை மேம் என்னால் தனியாக இவ்வளோலாம் எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எனக்கு எதுனா ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு எதுனா ஒரு சஜஷன் சொல்லுங்கள், எனக்கு எதுனா ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டா 24/7 தமிழில் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்காகவே என்ன பண்ணியிருக்கோம், புதுசாக ஒரு பேட்ச் வந்து ஆரம்பிச்சாச்சு. சரிங்களா? ஸோ இந்த பேட்ச்சில் நமக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ் பேங்க்குன்னு போங்க. ஆப்பு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கீழே எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோருன்னு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், கீழே போயிட்டு ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கள், இங்கே மோர் ஆஃபர்ஸ்னு போங்க. ஸோ இதில் கீழே போயிட்டு ஸ்டடி பிளான்ன்றது
பாருங்கள் சரிங்களா. யார் யார் எடுக்கிறாங்க, என்னென்ன டாபிக்ஸ் எடுக்கிறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுறாங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி கவர் ஆகுதா, மெயின்ஸ் டாபிக் கவர் ஆகுதா அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கினா போதும் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ இங்கே போய் என்ன பண்ணுங்கள், மோர் ஆஃபர்ஸ்னு போயிட்டு Y350 கோட் அப்ளை பண்ணுங்கள். Y350 கோட் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டில் இந்த கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன பண்ணுங்கள், 2500 சொல்கிறோமா, 2500 பே பண்ண வேணாம். இந்த கோடை அப்ளை பண்ணும்போது 550 rupees உங்களுக்கு கம்மியாகி 1900க்கு என்னது இந்த கிளாஸஸை உங்களால் பார்க்க முடியும். லைவாகவும் பார்க்கலாம், ரெக்கார்டடாகவும் பார்க்கலாம், எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் 50 days ஸ்டடி பிளான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணும், மெயில் அனுப்பிக்கோங்க சரிங்களா. என்ன பண்ணலாம், pranaWA.NA@adda247.com சரிங்களா. இதை ட்ரை பண்ணுங்கள். 50 days ஸ்டடி பிளான் நான் அனுப்பி விட்டுறேன் சரிங்களா. அல்லது டெலிகிராம் சேனல் போனீங்கன்னா அங்கே கூட PDF ரெடியாக இருக்கும், அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களாப்பா. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். இன்னும் லைக் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.